ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் புத்திசாலித்தனமாக முடிவெடுக்க வேண்டுமா? மூல நட்சத்திரம் உள்ள பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள். மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது என்பதெல்லாம் முற்றிலும் பிற்போக்குத்தனமான வாதம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பொதுவாகவே மூல நட்சத்திரத்தில் பிறக்கும் பெண்கள் அதி புத்திசாலிகளாக இருப்பார்கள். காரணம், இது கேதுவின் நட்சத்திரம். இயற்கையாக இவர்களுக்கு புத்தி கூர்மையும் அறிவில் சிறந்து விளங்கும் தன்மையும் அமைந்துவிடும். இப்படிப்பட்ட மூல நட்சத்திர பெண் திருமணம் முடிந்து வாழ்க்கை நடத்த புகுந்த வீட்டுக்கு செல்லும் பொழுது அங்கு தனது புத்திசாலித்தனமான நடவடிக்கையால் எல்லோரையும் கவர்ந்துவிடும் தன்மை கொண்டவர். நிர்வாக திறமையும் அதிகம் உண்டு. எனவே இதுவரை குடும்ப நிர்வாகத்தை கவனித்து வந்த தனது கணவர் மற்றும் மாமனாருக்கு தனது நல்ல ஆலோசனை சொல்லும் பொழுது கணவன் ஏற்றுக்கொள்ளும் தன்மையுடன் இருப்பார். ஆனால் மாமனார் ஏற்றுக்கொள்ள மறுப்பார். காரணம், நேற்று வந்தவர் எனக்கு ஆலோசனை சொல்வதா என்ற பிற்போக்கு எண்ணமே. இந்த இடத்தில்தான் மாமனாருக்கும் மருமகளுக்கும் ஆகாமல் போய்விடுகிறது. இதைதான் மூல நட்சத்திரம் என்றாலே மாமனாருக்கு ஆகாது என்று சிலர் வதந்தியை பரப்பிவிட்டு விட்டனர் என்பதே உண்மை. இதை மக்களும் வேதவாக்காக எடுத்துக்கொண்டு மூல நட்சத்திரம் மற்றும் இது போன்ற சில நட்சத்திரங்கள் ஆகாத நட்சத்திரம் என்று கூறி குறிப்பிட்ட நட்சத்திரமுடைய பெண்களை ஒதுக்கி தள்ளிவிடுகின்றனர். இதனால் இந்த மாதிரியான நட்சத்திர அமைப்பை கொண்ட பெண்களின் பாடு மிகவும் பரிதாபத்திற்கு உரியது என்பதே உண்மை. உண்மையில் மூல நட்சத்திர பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும் நபரின் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு சொல்வதில் இவர்களை மிஞ்ச ஆளில்லை என்பதே உண்மை காரணம். இந்த மூல நட்சத்திரம் உபயராசி தனுசுவில் அமர்ந்து நெருப்பு தத்துவத்தை பெறுவதே இதற்கு காரணம். ஆக இனிமேலாவது மூல நட்சத்திர பெண்ணை ஒதுக்கி வைக்காமல் ஒரு புத்திசாலியை நமது காலமெல்லாம் அருகில் வைத்து பாதுகாத்து பயன்பெற்று நமது புத்திசாலித்தனத்தை காட்டுவோம். நன்றி.